வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சினம் எங்கிருந்து தோன்றுகிறது? அது இப்பொழுது எப்படி இருக்கிறது? தலைப்பே ஒரு வித்தியாசம். அது தோன்றியது எங்கே, இப்பொழுது அதனுடைய தற்போதைய நிலை என்ன என்று ஒரு தலைப்பு. இந்த தலைப்பின் கீழாக அதை 4 பிரிவாக பிரித்து இங்கு எடுத்துரைத்த தீபாம் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள். நண்பர்களே, இதை அழகாக சொன்னார்கள். இது சினம் என்பது தோன்றிய இடம் விலங்கினம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அது எப்படி இருக்கிறது என்பது விலங்கினத்தில் தோன்றிய இடத்தில் எதற்காக தோன்றியதோ அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் மனிதனிடத்தில் அது வேறு விதமாக இருக்கிறது. இதுதான் இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டான விஷயம். அப்போ சினம் தோன்றியது விலங்கினத்தில். எதற்காக தோன்றியது என்றால் அது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக. அப்போ தேவை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி, உந்துதல் என்பது சினம். இப்போ இதுக்காக சினப்படணுமா அப்படின்னா, அது அந்த சினம் பட வேண்டும் என்று அது திட்டமிட்டு சினம் அங்கு வரவில்லை. அது இயல்பாக வருகிறது. நாம் இந்த டாப்பிக்கில் சொல்லியிருப்போம், மனிதனிடம் இயல்பாக 2 குணங்கள் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் இயல்பு கிடையாது. ஒரு 2 இயல்புன்னு சொல்லியிருப்போம். ஒன்று காமம், இன்னொன்று சினம் என்று சொல்லியிருப்போம். இப்போ மற்றபடி ஆசை, எண்ணம், கவலை இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், நம்ம தற்சோதனை கொண்டு அதை என்ன பண்ணிடலாம், இல்லாமல் ஆக்கிடலாம். ஆனால் இது 2ம் இயல்பானது என்று சொல்கிறார். இயல்பானதுன்னா என்னென்னா, அதாவது இயல்பு நிலையில் இருப்பது ஓங்கி வரும்போது ஓங்குவது என்பது தான் இந்த 2ம். அப்போ எது ஓங்குகிறது என்று பார்த்தால் உயிர் இயக்கம்தான். உயிர் இயக்கம் இயல்பாக ஓடிக்கொண்டிருப்பது அது வேகம் எடுக்கிறது. அப்போ அந்த வேகம் எடுக்கிறது அப்படிங்கிறது எதற்காக வேகம் எடுக்கிறது என்று சொன்னால், தேவையின்பால் வேகம் எடுக்கிறது. அப்போ அந்த அந்த காமம் என்று சொல்லுகிறோமே, அதாவது பாலுணர்வு என்று சொல்லுகிறோமே. இப்போ ஆக்சுவலாக காமம் என்றால் ஆசை என்று சொல்வார்கள். நாம் பொதுவாக நமது அன்பர்கள் புரிதலுக்காக போட்டிருக்கோம். இப்போ பாலுணர்வு என்று சொல்லுவோமே. இந்த பாலுணர்வு என்பது இயல்பாக ஓங்குவது தானே. அதுவும் தேவையின் அடிப்படையில் ஓங்குவது தானே. அது செயற்கை அல்ல, அது ஒரு இயற்கை. அது இயற்கை. இப்போ இயற்கையில் ஓங்குவது என்பது ஒன்று, அந்த இயற்கையை செயற்கையாக ஓங்க வைப்பது என்பது ஒன்று. இப்போ பசி என்பது ஒரு இயற்கை. ஆனால் பசியே இல்லாமல் பசி இருக்கிறது என்று சொல்லுகிறது செயற்கை. அப்படி இது இயல்பாக ஓங்கக்கூடியது. அதை செயற்கையாக மாற்றிய ஒரு நிலை சமுதாயத்தில் இருக்கிறது, அது வேறு. ஆனால் இது இயல்பு. அப்போ எதற்காக அது ஓங்குகிறது? அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ள. அப்போ சினம் என்பதும் அது இயல்பாக ஓங்கக்கூடியது. எதற்காக? அங்கு தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக ஓங்குகிறது, வேகம் எடுக்கிறது. அவ்வளோதானே. இப்போது உடலில் ஒரு கழிவுகள் வந்துவிட்டது.
என்று வைத்துக்கொள்ளுங்கள். கழிவு வந்து விட்டது, அது தேங்கி விட்டது, ஒரு இடத்தில் தேங்கி விட்டது. அது ஜீவகாந்த ஓட்டத்துக்கு தடையாக இருக்கிறது. அப்போ தடையாக இருக்கும் பொழுது அங்கு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுகிறது, மின் குறுக்கு ஏற்படுகிறது. இதெல்லாம் நம்ம பல தடவை பார்த்துருக்குறோம். இப்போ மின் குறுக்கீட்டு ஏற்பட்ட உடனே அங்கே உயிராற்றல் என்ன செய்கிறது? அந்த தடையை நீக்கி இந்த மின்காந்த ஓட்டத்தை, உயிர் ஓட்டத்தை இயல்பாக ஓடச் செய்வதற்காக ஒரு வேகம் எடுத்து அந்த தடையை நீக்குவதற்கான ஒரு முயற்சி எடுக்குது பாருங்க. அப்போ அது வேகம் எடுக்கிறதா? அது நன்மைக்காகத்தான் எடுக்கிறது. அப்போ அது செய்து ஆக வேண்டி இருக்கிறது. அது அந்த இடத்துல தேவை. அப்படி ஓங்குது பாருங்க, அதுதாங்க செய்யும். அப்போ அது அதனால் இது இயல்பு. எப்போ இயல்பு? இயல்புக்கு மாறாக ஒன்று நமது உடலிலோ அல்லது வாழ்க்கையிலோ நடக்கும் பொழுது அதை தடை செய்ய அல்லது அதை தடையை நீக்க முயல்வது என்பது ஒரு வேகம். அது இயல்பான வேகம். சரி, ஆனால் இப்போ மனிதனிடம் இருக்கக்கூடிய சினமெல்லாம் அந்த இயல்பான சினம் அல்ல. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த விலங்கினத்தில் இது தோன்றியது, அது இயல்பு. அப்போ அந்த இயல்புன்னா என்ன? அது விலங்கினத்தில் இப்போ எப்படி ஆயிடுச்சு? தேவை முடிந்தவுடன் அது என்ன ஆயிடுச்சு? இயல்புக்கு வந்துடுச்சு. இயல்பாகவே ஓங்கும், அது தேவை முடிஞ்சோன்னா இயல்புக்கு வந்துடுச்சு. அப்போ அந்த விலங்கினத்தின் சினம் அது காரணத்திற்காக வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அது மனிதனை பார்த்து இப்படியெல்லாம் சினம் கொள்ள வேண்டும் என்று அது தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் மனிதனிடம் இயல்பாக சினம் வருகிறதா என்றால் வரும். இப்போ கூட ஒரு உதாரணம் சொன்னாங்கல்ல, இந்த இலங்கையில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. என்ன ஆயிடுச்சு? அங்கே ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் கடன் வாங்கி அந்த நாட்டையே இதாக்கி தேவைக்கான பொருளே இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு அதை ஆக்கிட்டாங்க. அப்போ அங்கே மக்கள் எல்லாம் கொதித்து எங்கே வந்துட்டாங்க? ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்? தேவை பூர்த்தி செய்யப்பட முடியவில்லை. அங்கே என்ன இது? எழுச்சி வருகிறது அல்லவா? அப்போ அது எப்படி அந்த இடத்தில் அது ஒரு முழுமையான ஒரு பொதுவான ஒரு காரியத்துக்கான ஒரு எழுச்சி நிலை, அந்த இடத்துல எழுச்சி வருது. இப்போது இது தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எழுச்சியாக இருக்கிறது. அப்போ அங்கே தீர்வு அப்போ தான் வருது. சரி, ஆனால் சாதாரணமான மனிதன், தனிப்பட்ட ஒரு மனிதனிடம் இப்படி ஒரு எழுச்சிக்காக வருகிறதா என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் சாதாரண மனிதர்களுக்கு தேவைகள் நிறைவேறுவது சுலபமாக நிறைவேறி விடுகிறது. அங்கே எதற்கும் இந்த தேவை நிறைவேற்றுவதற்கு எங்கும் இல்லை என்ற ஒரு பஞ்சமே இப்பொழுது இல்லை. அப்போ இங்கே மீற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தேவையில்லை. இப்போ நம்ம நாட்டிலேயே அப்படி ஒரு கிளர்ச்சி எதுவும் வருவதில்லை. இதெல்லாம் தூண்டப்பட்ட கிளர்ச்சிகள், தேவையில்லாமல் தூண்டப்பட்ட கிளர்ச்சிகள் தான் நடக்கிறதே தவிர இங்கே தேவைக்கே இல்லை என்ற ஒரு நிலை அங்கே வருவதில்லை. இப்போ சோமாலியாவில் அங்கே சாப்பாட்டுக்கே பஞ்சம். இந்த கடல் கொள்ளையர்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தேவை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய உணவு பண்டங்களை மட்டும்தான் அவர்கள் பிடுங்கி செல்கிறார்கள். இப்போ அது கூட அந்த இடத்தில் அது ஒரு முறையான எழுச்சியாகத்தான் இருக்கிறது, தேவையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு இன்னொரு நாடோடு சண்டை போடுகிறதே தேவையில்லாமல். இந்த சினத்தை நியாயப்படுத்துகிறார்கள், அந்த சினத்தை அது அநீதி என்று சொல்லுகிறார்கள். அப்போ இது இயற்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த தேவை என்பதற்காக அது ஓங்குகிறதே அது இயல்பு. அப்போ அப்படி சினம் என்பது ஓங்கதான் செய்யும், வரும் இயல்பாக. ஆனால் இப்போது அது மனிதனிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய சினம் வேறு என்று அது இரண்டு வகையாக பிரித்தார்கள். எப்படி சொன்னாங்க? ஒன்று
மன அலைச்சூழல் கூடி இருக்கும்போது அங்கு என்ன ஆகிறது, அந்த அலைச்சூழலில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் என்ன எண்ணமெல்லாம் எண்ணினார்களோ அவர்கள் என்ன செயல்கள் எல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் லிங்க் ஆகி இவர் கொஞ்சம் மன அலைச்சல் கூடுறாரு ஆனால் செயல் வந்து அதிகமாக செய்து விடுகிறார். நான் கொஞ்சம் கோவப்படணும்னு அப்படி நினச்சேன், ஆனால் இப்படி இந்த செயலை செய்யணும்னு நான் நினைக்கல, ஆனால் கோபத்தில் என்னை அறியாமல் செய்து விட்டேன். இப்படி நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த 35 மன அலைச்சூழலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா 35 மன அலைச்சூழலில் யாரெல்லாம் எதெல்லாம் செய்தார்களோ, இன்னும் யாரெல்லாம் இதையெல்லாம் செய்து விடுவேன் என்று மிரட்டி செய்யாமல் இருந்தார்களோ பெண்டிங்கில் இருந்திருக்கும் பாருங்கள். நம்ம இப்போ கூட இந்த தீய எண்ணங்களும் கர்ம வினைகளே என்று ஒரு சிந்தனை கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் அது எல்லாம் என்ன ஆயிரும், இங்கு வந்து மோதி இவர்களை செய்ய வைத்து விடும். அப்போ அந்த மன அலைச்சல்கள் கூடும்போது சினத்தில் யாரார் என்னென்ன செய்தார்களோ அவர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைத்து நாமும் அதில் செயல் செய்து விடுகிறோம் என்பது ஒன்று. அப்போ அதே இதில் ஆப்போசிட்டாக பார்த்தோம்னா மன அலைச்சூழல் கம்மியாக இருக்கும் பொழுது மகான்களுடைய அந்த இணைப்பு நமக்கு கிடைப்பதும் இயல்பு. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ரெண்டாவது என்ன சொன்னாங்க, தடைப்பட்ட ஆசை. தடைப்பட்ட ஆசை, தடைப்பட்ட ஆசைன்னா எது தேவையின்பால் எழக்கூடிய ஆசை இல்லை. இங்கே பேராசைகளை நிறைய வைத்துக்கொண்டு அத்தனையும் அது நடக்கவில்லை இது நடக்கவில்லை என்று வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயம் இது. என்ன, இது பொருள்வயமான சமுதாயம், பொருள்தான் வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய சமுதாயம். அந்த சமுதாயத்தில் இப்போது நிறைய பேருக்கு பேராசைகள் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வரக்கூடியது கோபமாக வருகிறது. இதை எப்படி சொல்லலாம்னா, அதைத்தான் அவங்க சொன்னாங்க, எதிர்பார்ப்பு என்று சொன்னார்கள். பேராசை ஏன் வருது, எதிர்பார்ப்பு. அது யார், அடுத்தவங்களை பார்த்து வருது. இதில் நமது வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை தத்துவம் என்ற தெரியாமல் எல்லாரும் இப்படித்தான் வாழ்கிறார்கள், இதுதான் வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை. அந்த எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகிறது, டார்கெட் ஓரியன்ட் லைஃபாக மாறுது. இப்போ எல்லாம் டார்கெட் ஓரியன்ட் லைஃப். அப்போ ஒவ்வொன்றுக்கு டார்கெட் வைக்கிறான். இவன் ஒரு டார்கெட் வச்சுக்கிறான். இவன் வேலைக்கு போனான்னா அங்கே மேனேஜர் ஒரு டார்கெட் வைக்கிறார், அங்கே ஓனர் ஒரு டார்கெட் வைக்கிறார், சமுதாயம் ஒரு டார்கெட் வைக்குது. இப்படி அதாவது ஒரு டார்கெட் ஓரியன்ட் ஒர்க்குங்கிறது எல்லா பக்கமும் வந்துடுச்சு. இது எங்கெங்கே தான் டார்கெட் வைக்கிறதுங்கிற ஒரு வரைமுறை இல்லாத அளவுக்கு வந்து விட்டது. இப்போ பாருங்கள், ஸ்கூலில் வாத்தியாருக்கு டார்கெட் வைக்கிறான், வாத்தியார் மாணவனுக்கு டார்கெட் வைக்கிறான், பேரண்ட்ஸு பிள்ளைகளுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. அதாவது இன்னும் பார்த்தோம்னா மருத்துவமனை முதலாளி மருத்துவருக்கு டார்கெட் வைக்கிறார். இப்போது இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் டார்கெட்டுங்கிறது இருக்கும் பொதுவாக. அந்த மாதிரி இடங்களில் டார்கெட் வச்சு டார்கெட் அச்சீவ் பண்ணால் இன்சென்டிவ் இப்படியெல்லாம் வரும். இப்போ இந்த டார்கெட் ஓரியன்ட் என்ன ஆயிடுச்சு, மருத்துவத்திலும் பள்ளி கல்லூரிகளிலும் டார்கெட் போட்டி என்று வந்து விட்டது. அப்போ அங்கே என்ன ஆகுது, இங்கே எதிர்பார்ப்பு. அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி டார்கெட் ஓரியன்டாக வேலை பார்க்குற இடத்துல முழுவதும் அத்தனை பேரும் பிபி மாத்திரை சாப்பிட்றவனாக தான் இருக்கான். எல்லோருக்கும் அப்படி தான் ஆகிவிடுகிறது. இப்போது பொதுவாக எங்களுடைய அலுவலகத்தில் ஒரு கூட்டத்தில் ஒரு உயர் அதிகாரி அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் மீட்டிங்கில் கேட்குறார், இங்கே பிபி மாத்திரை சாப்பிடாதவர்கள் எத்தனை பேர் கை தூக்குங்கன்றார். சாப்பிட்றவங்க எத்தனை பேர் கை தூக்க சொல்லலை, ஏன்னா அதிகமான பேர் சாப்பிடுவாங்கன்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு 2 பேர் கை தூக்கினார்கள். அவர்கள் 2 பேர் நாங்கள் பிபி மாத்திரை சாப்பிடுவதில்லை என்று. மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பிபி மாத்திரை சாப்பிடாதவங்க 2 பேர் என்னை வந்து பார்த்துட்டு போங்கன்னு ரூமுக்கு வர சொல்கிறார். ரூமுக்கு போனோன்னு என்ன கேட்குறாரு தெரியுங்களா, நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறது இல்லையோ அப்படின்னு கேட்குறாரு. ஏன் சார் கேட்குறீங்க, ஒழுங்காக வேலை பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் பிபி மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் பிபி மாத்திரை சாப்பிட்லான்னு நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு அர்த்தம்ன்றார். அப்போ இப்போ என்னாச்சு,
நீ சம்பளம் வாங்குறதுக்கு நீ பிபி மாத்திரை சாப்பிட்டாட்டா அப்படி வேலை பார்த்தா தான் உனக்கு சம்பளம். அப்போ நாளைக்கு சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் அப்புறம் ஹார்ட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு தான் கொடுக்கணும். எப்படி ஆகிவிட்டது என்று பாருங்கள். இப்படி ஒரு எதிர்பார்ப்புடன் உடைய டார்கெட் ஓரியன்டட் இருக்குது. இதில் என்ன வேதனைக்குரிய விஷயம்னா, ஆன்மீகத்தில் டார்கெட் ஓரியன்டாக இப்போ இன்றைக்கி பயிற்சிகள் நடத்துகிறாங்க. இப்போ இப்படியும் வாழ்ந்து விட்டது. அப்போ இந்த எதிர்பார்ப்பு என்பது ஆன்மீகத்திலெல்லாம் இருக்கவே கூடாது. இப்போது என்ன பண்ணுறோம், நம்ம எதிர்பார்ப்போடு ஒன்றை கேட்கிறோம், நடக்கவில்லை என்று சொன்னால் கோபம் வருகிறது. இது மனிதர்களிடம் கேட்கும்போது கோபம் வருகிறது, ரைட்டு. இறைவனிடமே கேட்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இறைவனிடம் கேட்கவே கூடாது. கேட்டுட்டு அங்கே கிடைக்கலன்னா அங்கேயும் கோபம் வருது. இப்போ நம்ம அடிக்கடி ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம். பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சத்து மேலேயே கோபம் வரும், பிரபஞ்ச ஆற்றல் மேலேயே கோபம் வரும், கடவுள் மேலேயே கோபம் வரும். அப்போ இப்போது இந்த அளவுக்கு இப்போ போய்விட்டது. சொல்லுவாங்க, ஒரு அம்மா ஒரு கேஸ் நடக்குது அவங்க குடும்பத்தில், அந்த கேஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் விநாயகருக்கு போய் ஒரு குடம் தண்ணி ஊற்றி அந்த சிலையை குளிப்பாட்டிட்டு சாமி கும்பிட்டு வருது. கேஸ் ஜெயிக்கணும் வேண்டுதல் வச்சுட்டே வருது. ஒரு நாள் கேஸ் ரிசல்ட் வந்துச்சு, கேஸ் தோற்று விட்டது. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணும், விநாயகர் கோயிலுக்கு போகுமா போகாதா என்று பார்த்தால், அந்த அம்மா குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு விநாயகர் கோயிலுக்கு கிளம்பிடுச்சு. என்னத்துக்கு போயிருக்கு, நன்றி சொல்லவா போயிருக்கு? அது வெறும் குடத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகல, 1 கிலோ மிளகாய் வத்தலை அரைச்சி உருண்டை ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒரு குடம் தண்ணியை அந்த விநாயகர் மேலே ஊற்றி அந்த மிளகாய் சார்ந்த அந்த விநாயகர் உடம்பு முழுதும் தடவி, என் வயிறு எறியறது போல உன் உடம்பெல்லாம் எரியட்டும் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டது என்று சொன்னார்கள். இப்போது இப்படி அந்த இறைவன் மேலே கூட எதிர்பார்ப்பு வச்சு அங்கே நடக்கலைனாலும் அங்கே என்னது, கோபம் வந்து விடுகிறது. அப்போ இப்படியெல்லாம் இந்த கோபம் 2 வகையாக வருகிறது என்று சொன்னார்கள். சரி, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் அது பேராசை. அப்போ இது எண்ணமாறைதல் ஆசை சீரமைத்தல் முறையாக செய்யப்பட்டிருந்தால் இது வந்திருக்காது. அது தடுக்கப்பட வேண்டும். அங்கேயே பண்ணியிருக்கணும். சரி, இப்போ அங்கே பண்ணாமல் இருந்ததுனால அங்கே பண்ணி அந்த ஆசை சீரமைத்தல் பண்ணி அதுலேயும் மீறி வந்தது தானே இங்கே சினமாக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறது, இதை எப்படி தவிர்ப்பது, சினத்தை எப்படி தவிர்ப்பது என்று கேட்டால், இந்த இடத்துல அது வரத்தான் செய்யும். ஆனால் அந்த இடத்துல தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. என்ன வழி என்று சொன்னால், விழிப்புணர்வு என்பது தான் ஒரே வழி. விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது தான். என்ன விழிப்பு, விளைவறிந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது தான் வழி. அப்போ என்ன அர்த்தம்னா, அடிக்கடி நாம் என்ன பண்ணணும், இந்த சினத்தினால் நமக்கு என்ன தீமை, இந்த சமுதாயத்துக்கு என்ன தீமை, என்னுடைய உடம்புக்கு என்ன தீமை, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தீமை, இது அடுத்தவர்களுக்கு என்ன தீமை. அப்போ அடுத்தவர்களுக்கு தீமை என்று சொல்லும்போது அது கர்ம வினையாக மாறி அது ஒரு பதிவாக பதிந்து அது நமக்கு திரும்பவும் வந்து இது எல்லாத்தையும் அடிக்கடி சிந்தித்து பார்த்து கொண்டிருந்தால் என்னாகும், இந்த சினம் எழும்போது இந்த விளைவுகளெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மனசுக்கு முன்னாடி வரும். அப்போ என்னாகும், ஓ இப்போது இந்த விளைவுகளெல்லாம் வரக்கூடியதற்கான செயலை செய்ய வேண்டியே இருக்கிறது, வேண்டாம், இப்படி செய்து இதை பெற்று இப்படி பெரிய விளைவுகள் வேண்டாம். அப்போ அந்த இடத்துல விழிப்புணர்வோடு, விளைவை அறிந்த விழிப்புணர்வோடு விழிப்பு நிலையில் நிற்கிறது தான் வழி. ஆனால் அந்த விழிப்பு நிலையில் நிற்க முடியுமா என்று கேட்டால், அது நிற்பதற்கு தியானம் என்பது தான் வழி. தியானம் இல்லாமல் அந்த விழிப்புணர்வில் நிற்க முடியாது. அப்போ அந்த தியானம் செய்து அந்த மன அலை சூழலை அந்த லோயஸ்ட் ஃப்ரீக்குவென்சியில் பழக்க அது என்னாகும், இந்த இடத்துல விழிப்புணர்வோடு நிற்கக்கூடிய ஒரு மனோதைரியத்தை கொடுக்கும். அப்போ ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த சினம் தேவை என்ற அடிப்படையில் தோன்றி
இப்பொழுது தேவையில்லாததற்கெல்லாம் சினம் என்ற நிலை வந்துவிட்டது. மனிதனிடம் எப்பொழுது தேவை நிறைவே பெற்றதோ அதற்கு பிறகுதான் இவன் சினம் கொள்ளுகிறான். இப்போ தேவை நன்றாக ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நாடுகள் தான் சினம் கொண்டு அடுத்த நாடுகள் மீது அது படை எடுக்கிறது, போர் தொடுக்கிறது. அப்போ இது இது தேவையா? அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஒட்டுமொத்தமான அந்த வாழ்க்கை பற்றிய அந்த தத்துவ சிந்தனைகளை நாம் அடிக்கடி கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இது ஒரு இயல்பாக வரக்கூடியது. இதையே ரெண்டாக சொன்னார்கள். எப்படி? இது அடுத்தவர்கள் மீது வரும்போது சினம், தன் மீது வரும்போது கவலை என்று சொன்னார்கள். அப்போ இந்த தன் மீது வரும்போது இருக்கக்கூடிய கவலையை முற்றிலும் ஒழித்து விடலாம். ஆனால் இந்த சினம் என்பதை என்ன பண்ண முடியாது, ஒழிக்கவெல்லாம் முடியாது. அதை என்ன பண்ண முடியாது, தவிர்த்தல் என்ற வார்த்தையை சமைத்து போட்டதுக்கு காரணம் என்னென்னா, அது எழத்தான் செய்யும், அது ஓங்கத்தான் செய்யும். அது இந்த உயிராற்றல் எப்படி அந்த தடையை நீங்குவதற்கு எழுச்சி பெற்றதோ அதுபோல் எழுச்சி பெறத்தான் செய்யும். அப்போ அது என்ன பண்ணணும், அந்த நிலையில் நாம் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து விளைவை கணித்த ஒரு விழிப்பு நிலையில் இருந்து அதிலிருந்து விலகி விடுவது என்பதுதான் நமக்கு இதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த சினம் எங்கிருந்து தோன்றியது, அது எப்படி இருக்கிறது என்பதை இங்கே அழகாக விரித்து கூறிய அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.